ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கே லைஃப்ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 90,000க்கு அடகு இருக்கிற என்னோடய நகையை நான் எப்படி மீட்கிறதுக்கு சீக்கிரமாக ஈஸியாக மீட்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற என்னோடய ஐடியாஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பட் நகை திருப்பறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடகு நகையை மீட்கிறதுக்கு. நம்ம சேனலை பார்த்துட்ருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக ரிசீவ் ஆகும். அண்ட் நம்ம சேனலில் நிறைய கோல்டு மணி சேவிங் டிப்ஸ் ஐடியாஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி வீடு கட்டணும் அப்படின்னு ஆசை இருக்கவங்களுக்காக ட்ரீம் ஹவுஸ் பிளேலிஸ்ட்டு, போஸ்ட் ஆஃபீஸ் பற்றின ஆல் ஸ்கீம்ஸை பற்றியும் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எல்லா வகையிலையும் நம்மளோட வீடியோஸ் பணமும் தங்கமும் சேமிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கான தங்கம் மற்றும் வெள்ளி விலை என்ன அப்படின்னு பார்த்தலாம். 1 கிராம் தங்கம் பார்த்திங்கன்னா 7,140 ரூபா. தங்கம் விலை குறைச்சலாக இருக்கிறப்ப கோல்டு சீட் பே பண்ணாதவங்க பே பண்ணிவிடுங்க. அதனால தான் நான் டெய்லி நம்மளோட வீடியோஸில் லாங் வீடியோஸில் கோல்டு எவ்வளோ ரேட் அப்படின்றத போடுறேன். அதுக்கப்புறம் 1 பவுன் பார்த்திங்கன்னா 57,120 ரூபா. 1 கிராம் வெள்ளி பார்த்திங்கன்னா 100 ரூபா. இதுதான் இன்றைக்கி கோல்டு அண்ட் சில்வர் ரேட்டு. மறக்காமல் கோல்டு சீட் பே பண்ணாதவங்க கோல்டு ரேட் ஓரளவுக்கு கம்மியாக இருக்கப்போ பே பண்ணிவிடுங்க. இந்த நகையில் தான் நான் 90,000த்துக்கும் அதை இல்லாமல் 1,09,000த்துக்கும் தனித்தனியாக பிரித்து அடகு வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இது நெக்லஸ்ஸு. இது எவ்வளோனா 2.5லேருந்து 3 பவுன், கரெக்டாக எனக்கு தெரியல, ஆனால் கண்டிப்பாக 2.5 பவுன் இருக்கும். இது என்னோடய நெத்திச்சுடி. இது பார்த்திங்கன்னா கரெக்டாக 3/4 பவுன், 6 கிராம். அதுக்கப்புறம் இது என்னோடய தோடு. இதுவும் 3/4 பவுனு. 2 தோடையும் சேர்த்து தான் 3/4 பவுன். இது கழட்டி தோடு மட்டும் தனியாக வேணால் வியர் பண்ணிக்கலாம். அந்த ஜிமிக்கு வேறு ஏதாவது வேணாலும் வாங்கி தனியாக செட் பண்ணி போட்டுக்கலாம். அந்த மாதிரி டைப்பு தனியாக கழட்ட முடியும். இந்த கலெக்ஷன்லாம் மேக்ஸிமம் நீங்கள் நம்மளோட வீடியோஸில் பார்த்துருக்க மாட்டீங்க. இதெல்லாம் அடகுல இருந்துச்சு. நாங்கள் அமௌண்ட்டு சீட்டு பணத்தை எடுத்து திருப்பி அதுக்கப்புறம் இதெல்லாம் அடகு வச்சோம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறதால தான் எங்களால் நிறைய பண்ண முடியுது. எப்பயுமே ஒரு அமௌண்ட் வருதுன்னா ஒரு சில நகையை திருப்பி நம்ம அடகு வச்சுக்கலாம். நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது, ப்ரைவேட் பேங்க்கில் நகை அடகே வைக்கக்கூடாது. கவர்மெண்ட் பேங்க்கில் தான் வைக்கணும். ஏன்னா கவர்மெண்ட் பேங்க்கில் தான் வட்டி கம்மி, ப்ரைவேட் பேங்க்கில் வட்டி அதிகம். ஸோ நம்மளால் வட்டி கட்டிக்கிட்டே நம்மளோட காலம் ஓடிடும் ப்ரைவேட் பேங்க்கில் அடகு வச்சோன்னா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே கவர்மெண்ட் பேங்க் சூஸ் பண்ணுங்கள். கவர்மெண்ட் பேங்க் அப்படின்னா என்னென்ன பேங்க் பார்த்திங்கன்னா, இந்தியன் பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க்கு, கனரா பேங்க்கு, அப்புறம் கிராம பேங்க்கு, அதே மாதிரி நிறைய பேங்க் இருக்குது நம்மளுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பேங்க் ஆஃப் பரோடா இந்த மாதிரி இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் பேங்க் சூஸ் பண்ணுங்கள். வட்டி உங்களுக்கு கம்மியாக இருக்கும். எப்போயுமே நீங்கள் ப்ரைவேட்டில் ஒரு நகை வச்சுருந்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டில் கட்டுற வட்டிக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அது மட்டும் இல்லாமல் உங்களால் சொசைட்டியில் வைக்க முடிச்சுன்னா சொசைட்டியில் வைங்க. ஏன்னா சொசைட்டியில் நகையை தள்ளுபடி பண்ணிடுவாங்க. அப்படியே உங்களுக்கு ஃப்ரீயாக நீங்கள் வச்ச நகை கிடச்சிரும். ஸோ அது மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிட்டாடங்கள், உங்களுக்கு விவசாய நிலம் இருந்துச்சுன்னா சிட்டாடங்கள் வாங்கி வைக்கலாம். அதன் மூலியமாக வச்சிங்கனாலும் உங்களுக்கு வட்டி கம்மியாக வரும். இல்லாமல் உங்கள்கிட்ட மாடு இருக்குது அப்படின்னா அதுக்கும் லோன் தருவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஜுவல்லரியில் வட்டி கம்மியாக நம்மளால் வைக்க முடியும். ஸோ அதனால தான் நான் திரும்பி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எப்போயுமே ப்ரைவேட் பேங்க் சூஸ் பண்ணாதீங்க, கவர்மெண்ட் பேங்க்கில் வைங்க. அதே மாதிரி ஒரு பேங்க்குக்கு 10 பேங்க், எஸ்பிஐயாக இருக்கட்டும், இந்தியன் பேங்க், எங்கே உங்களுக்கு வட்டி கம்மியாக தெரியுதோ வட்டி விகிதம் அந்த இடத்துல கொண்டு போய் வைங்க. அப்படி வச்சா தான் உங்களுக்கு அதிக லாபம், ஈஸியாகவும் நகையை திருப்பியெல்லாம். அண்ட் எப்போயுமே நகையை வைக்கிறப்ப மொத்தமாக வச்சிடாதீங்க. இப்போ நிறைய நகை இருக்குது அப்படின்னா பிரித்து வைங்க. 50,000, 1 லட்சம், 1.5 லட்சம் அந்த மாதிரி. நான் எப்போயுமே பண்ணுற ஒரு விஷயம், நகை நிறைய நகை இருந்துச்சு அப்படின்னா பிரித்து தனித்தனியாக வைப்பேன். அப்போ தான் ஈஸியாக ஃபஸ்ட்டு ஒரு செட்டை திருப்பலாம், அடுத்து நம்மளுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் நகையை திருப்பணும் அப்படின்ற. அதனால தான் நான் அந்த விஷயத்தை திரும்பி ஒரு வீடியோஸ்லையும் ஷேர் பண்ணுறேன். ஸோ நகையை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிரித்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நம்ம ஈஸியாக வட்டி கட்டி திருப்பிடலாம். அண்ட் எப்போயுமே வட்டி முதல் அது மாதிரி கட்டிகிட்டே வாங்க. வட்டியை மட்டும் கட்டாதீங்க, முதலையும் சேர்த்து கட்டுங்க. நான் வச்சுருக்க 90,000 இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, முன்னாடியே என்னால் முடிஞ்ச அமௌண்ட்டு கையில் கிடைக்கிறப்ப 1,000, 2,000 இந்த மாதிரி போட்டு நான் இதில் 11,000 கட்டிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் பேலன்ஸ் எனக்கு 79,000 தான் இருக்குது. ஏன்னா நம்ம நான் இந்த நகை எங்கே அடகு வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க். மற்ற பேங்க்கை விட இந்தியன் பேங்க்கில் வட்டி அதிகம். நிறைய ஒரு சில நகை நான் சிட்டாடங்கள் வாங்கி அதே மாதிரி மாட்டலும் இந்த மாதிரி வச்சுருக்கோம். பட்
இந்த நகை பார்த்திங்கன்னா நார்மலான வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் வச்சுருக்கோம். ஸோ எங்களுக்கு வட்டி அதிகம்னால நான் பிளான் பண்ணது என்னென்னா, இதை ஃபஸ்ட்டு திருப்பிடணும். இதில் வந்து 2 செட்டாக பிரித்து தான் வச்சுருக்கோம். நான் இப்போ உங்களுக்கு ஜுவல்லரி காட்டினேன் இல்லையா, அதில் வந்து ஒரு நெக்லஸ் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த 79,000க்கு இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா அது 90,000க்கு இருந்துச்சு, நான் 11,000 கட்டிட்டேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பாக்கி இருக்கிற நகை எல்லாத்தையும் 1,09,000க்கு வச்சுருக்கோம். இப்படி தான் வந்து நாங்கள் வந்து நகையை பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து எதுக்கு வச்சோன்னா காசுமாலை திருப்பறதுக்கு தான் இந்த நகையை கொண்டு போய் வச்சோம். ஏன்னா வேறு இடத்துல வட்டி அதிகமாக இருந்தது. ஸோ வந்து அதில் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கட்டி வச்சுருந்தோம். அதில் வந்து சீட்டு பணம் வந்ததுலேருந்து திருப்பி இப்போ கொண்டு போய் ஐஓபியில் இருந்ததை இந்தியன் பேங்க்கில் வச்சுருக்கோம். நான் ஏற்கனவே இதில் வந்து 11,000 கட்டிட்டதுனால எனக்கு இன்னும் 79,000 ப்ளஸ் வட்டி தான் இருக்கும். அண்டு வட்டி பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு எவ்வளோ போட்டிருந்தாங்கன்னா, எனக்கு ஆப்பில் வந்து வேறு மாதிரி, இது வந்து நான் வீட்டில் இருந்து அந்த இந்தியன் பேங்க் ஆப்லேயே வந்து நான் இதுக்கு வந்து வட்டி வந்து கட்டிடுறது எனக்கு ஈஸியாக இருக்குது. பட் திருப்பணும் அப்படின்னா நம்ம நேரில் போய் தான் ஆகணும். ஸோ வட்டி மட்டும் இதிலே நான் பே பண்ணிடுறேன். ஆல்ரெடி வந்து இந்தியன் பேங்க்கில் எப்படி வட்டி கட்டணும் அப்படின்னு போட்டிருக்கேன். ஐஓபிக்கும் வந்து சேம் அதே ப்ரொசீஜர் தான். ஸோ வந்து அதே பார்த்துக்கோங்க. பார்க்காதவங்க உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், லிங்க் வேணாலும் தரேன். வீட்டிலேருந்தே நீங்களும் என்ன மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வட்டியும் முதலமாக கட்டிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களால் ஈஸியாக வந்து எல்லா நகையும் வந்து மீட்டு எடுத்துட முடியும். அதுக்கப்புறம் சேவிங்ஸ் வந்து அதிகமாக பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளால் நகை வந்து ஈஸியாக திருப்ப முடியும். போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸில் போடுங்க. கையில் காசு இருந்து செலவாயிடும். ஸோ வந்து அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் பண்ணி வச்சுக்கிட்டே வாங்க. எல்லா பணத்தையும் சேர்த்து நம்ம வந்து நகை திருப்பறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு 11,000 கட்டிட்டேன். இந்த நகையை வந்து அடுத்து எப்படி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன்னா, என்னோடய ஹஸ்பண்ட் சேலரி வந்து எடுக்கவே வேணான்னு சொல்லிட்டேன். 1 மந்த் விட்டு 1 மந்த் நம்மளோட வீடியோஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். இப்போ என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து 1 மந்த் விட்டு 1 மந்த் தான் வந்து ஒர்க்கு. ஸோ அந்த மாதிரி வர சேலரி அப்படியே வந்து நான் அக்கௌண்ட்லேயே வச்சுருக்க சொல்லியிருக்கேன். 1 மந்த் சேலரி வந்துருச்சு. ஸோ வந்து அதையும் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ சேர்த்து 3 மாதத்துக்கும் சேர்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு 50,000 போல் கிடைக்கும். அதை மட்டும் இல்லாமல் என்னோடய சேலரிலேருந்து கொஞ்சம் சேர்த்து வச்சு, அதே மாதிரி வந்து அடுத்து யூடியூபோட ஃபஸ்ட்டு இன்கம் வந்தது, அதை ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். 2வது இன்கமும் வரப்போகுது. நம்ம சேனலில் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுக்கே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து 5 பேருக்கு சூஸ் பண்ணி நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உண்டியல் வந்து கிஃப்டாக கொடுத்தேன். அப்போ எனக்கு சேலரி வருது எதுவுமே வந்து எனக்கு வரல. அப்போயே நான் கொடுத்தேன். பட் வந்து என்னோடய இன்கம் அதுக்கப்புறம் வந்தது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ வந்து யூடியூப் இன்கமையும் வந்து நான் இந்த மாதிரி நகை திருப்பறதுக்கு தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். என்னோடய 2வது இன்கம் வந்து வரப்போகுது. என்னோடய யூடியூப் இன்கம், யூடியூப்பில் ரொம்ப இன்கம் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. 6,000லேருந்து 8,000க்குள்ளே வரும். கரெக்டாக இவ்வளோ தான் அப்படின்னு நான் வந்து சொல்லலை. பட் இப்போ தான் 2வது இன்கமே வந்து வரப்போகுது. வந்துருச்சுனாலும் நான் அதை பற்றியும் வந்து வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். நம்ம வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து வீடியோஸ் கூட போடலாம். யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வியூஸ் போய் அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு இன்கம் வரும். உழைப்பு இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஊதியம் கிடைக்காது. ஸோ நம்மளோட உழைப்பு போட்டோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு இது விஷயத்துலேயும் வந்து நம்மளுக்கு காசாக மாறும். ஸோ வந்து யூடியூப் இன்கமையும் நான் இதுக்கு தான் வந்து போட போகிறேன். அதுவும் இல்லாமல் நாங்கள் சேர்த்து வச்சுருக்கிற காசு எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த 90,000 நகையை வந்து திருப்பிடலாம் அப்படின்னு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்னா ஆல்ரெடி நான் 11,000 வந்து கட்டிட்டேன். அண்ட் வந்து ஹஸ்பண்டோட சேலரி, என்னோட சேலரியிலேருந்து கொஞ்சம் அமௌண்ட்டு, யூடியூப் இன்கம் எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு வந்து சீக்கிரமாக இதை வந்து திருப்பிடணும். ஏன்னா அதிக வட்டி இருக்கு இல்லையா. ஸோ இதை திருப்பிட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த வீடியோவும் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப சொல்ல வர விஷயமே அதான் ஃப்ரெண்ட்ஸ். சேவிங்ஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்து நம்ம சோம்பேறி இருந்தால் நம்மளால் எதுவுமே நடக்காது. ஸோ வந்து நம்ம வந்து வேலைக்கு போகணும். வேலைக்கு போனால் தான் ஒருத்தருக்கும் சேலரி வரும். சேலரி வந்தால் தான் நம்மளால் சேவிங்ஸும் பண்ண முடியும், அடகில் இருக்கிற நகையும் திருப்ப முடியும். அதே மாதிரி ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருந்தீங்கன்னா 2 பேரும் கட்டாயமாக வேலைக்கு போனால் தான் நல்லது. ஏன்னா வந்து ஒருத்தர் சேலரி வச்சு குடும்பத்தை ரன் பண்ண தான் கரெக்டாக இருக்கும். ஒருத்தர் சேலரி வந்து சேவிங்ஸ் பண்ணி இந்த மாதிரி கடன் இருந்தாலும் நம்ம வந்து அடைக்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணுங்கள். பட்ஜெட் பிளானிங் பண்ணிக்கோங்க. அடுத்த மாதம் என்ன செலவுகள்லாம் இருக்குது, சேவிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது வந்து இந்த மாதமே ப்ரீ பிளானிங் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால நம்மளால் கண்டிப்பாக வந்து செலவுகளை கம்மி பண்ணி சேவிங்ஸை வந்து அதிகப்படுத்த முடியும். அடகு நகையை வந்து இருந்துச்சுன்னா திருப்பிட முடியும். என்ன போலவே அடகு வச்சுருக்க நகையெல்லாம் நீங்களும் வந்து சீக்கிரமாக வந்து மீட்டு எடுக்கணும்னு நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். எனக்கும் இன்னும் நிறைய நகைகள் இருக்குது. அதையும் நான் ஒன்று திருப்புறப்ப கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி என்னோடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் எப்படி திருப்ப போகிறேன் அப்படின்றது தான் ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறேங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ என்ன போலவே நீங்களும் சீக்கிரமாக நகையை திருப்பறதுக்கு வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.